கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மோகன் சி லாசரஸ் அவர்கள் நல்ல போதகரா இல்லை கள்ள போதகரா என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் கள்ள போதகராக இருந்தால் அவர் எப்படி கள்ள போதகர் என்பதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆகையால் விசுவாசிகளை ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இயேசுவை நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், பக்தியா இருக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், மிஷனரி தாங்குறோம், ஆலயம் கட்டுகிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்காதவர்கள் மணவாளனை சந்திக்க முடியாது. நீங்கள் ரட்சிப்பின் வசனத்தை தரித்திருக்கிறீர்களா? ரட்சிப்பு உங்களுக்குள் நிறைவேறி இருக்கிறதா என்று விசுவாசிகளை நோக்கி கேள்வி கேட்கிறார். இப்பொழுது அதே கேள்வியை நான் மோகன் சி லாசரஸை நோக்கி கேட்கிறேன். உங்களிடத்தில் ரட்சிப்பின் வசனம் செயல்படுகிறதா? உங்களிடத்தில் ரட்சிப்பின் ஆவி செயல்படுகிறதா என்பதை நான் கேள்வி கேட்கிறேன். சரி, இப்பொழுது எப்படி மோகன் சி லாசரஸிடம் ரட்சிப்பின் வசனம் செயல்படலை என்பதை நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. இந்த மோகன் சி இப்படியே சென்றால் இவர்தான் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்துக்குரியவர். இவர் ஒரு கல்யாண நிகழ்ச்சியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவுக்குள் வரக்கூடாது. ஆனால் அந்த கல்யாண நிகழ்ச்சியை நீங்க பாருங்க, எல்லாமே ஆடம்பரம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடம்பரம். அவங்க ட்ரெஸ் முதற்கொண்டு அத்தனையும் ஆடம்பரம், எல்லாமேத்தையும் ஆடம்பரமாக வைத்துக்கொண்டு இவர் முன்னாடி நின்று கொண்டு உலக ஆசீர்வாதத்துக்காக வரக்கூடாதான். அப்படி இதை பார்க்குற புறஜாதியர்கள் என்ன நினைப்பார்கள்? கொஞ்சமாவது விசுவாசிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. நீங்கள் வெறுமனையாக உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் கூறினார். ஆனால் நீங்கள் மோகன் சி லாசரஸுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பாருங்கள். இவர்களுடைய பேச்சு மட்டும்தான் அப்படி இருக்கும், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்று கேட்பீர்கள். எங்க பார்த்தாலும் ஒரு சொகுசு வாழ்க்கை. அது அவர் வெயில்ல இறங்கி கஷ்டப்பட்டாரா? இல்லை நாள் முழுக்க டீ கடையில் டீ நிறைய பேர் ஆத்தி கொண்டே இருப்பார்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டீயை ஆத்தி கொண்டு தான் அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஒரு விவசாயியாக இருந்தால் அவன் காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடுவெயிலிருந்து வேலை செய்தால் தான் அவனுக்கு சம்பளம் 1000 ரூபாய். அப்படி ஏதாவது கஷ்டப்படுகிறாரா இவர்? இவர்தான் கூறுகிறார், உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளக்கூடாதாம். ஆனா இவர் தரித்து கொண்டிருக்கிறது அத்தனையும் உலகத்தின் ஆசீர்வாதம். எவ்வளவு நயவஞ்சகமான போதனை விசுவாசிகளாக உங்களிடத்தில் திணிக்கிறார். அப்படின்னா அவர் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தரித்துக் கொள்வாராம், நீங்க தரித்தனா இருக்கணுமா? இதுதான் இவருடைய மறைமுக போதகம். அந்த போதகத்தின்படியே தான் இப்ப உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய இவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் தரித்திரர்களாகவும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களோ சொகுசாக வாழ்ந்து கொண்டு இவர்களுக்கு போடுகிற வீடியோஸை இவர் எடிட் பண்ண மாட்டார். இவர் பேசுவார், அதையும் இன்னொருத்தர் தான் எடிட் பண்ணி கொடுப்பார். இவர் ஃபுல்லா இருக்கிறது ஏசி காரில் போக வேண்டியது, அங்க எங்கன்னு போக வேண்டியது, வேலைக்கு அவருக்கு சாப்பாடு நீட்டாக ரூமுக்கு வந்துவிடும். அப்படி சாப்பிட்டு விட்டு அப்படித்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ கோடியாக சொத்துக்களை வாங்கி குவித்து போட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஐயா, நீங்க உலக ஆசீர்வாதத்துக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்க போதனை எப்படி இருக்கிறது? நீங்கள் வெறுமனையாக உலக ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்துவ வரக்கூடாதாம். வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. போதிப்பதை உன்னால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் போதிக்காமல் இருப்பதுதான் நல்லது என்றுதான் வேதம் கூறுகிறது. அதைத்தான் அந்த வசனம் பாருங்க, ரோமர் 2:21. இப்படி இருக்கிற மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பேசுகிற நீ களவு செய்யலாமா? அப்படின்னா உன்னால களவு செய்வதை விட முடியவில்லை என்றால் நீ போதிக்காமல் இருப்பது நலம். அதனாலதான் போதனை தவறாக போதிக்கிறவன், கள்ள போதனை கொடுக்கிறவன் அதிக ஆக்கினை அடைவான். அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதீர்கள் என்று வேதவசனம் கூறுவதற்கு காரணம் என்றால், ஒரு போதனையை நீ கொடுக்கிறவனாக இருந்தால் அந்த போதனையை நீ கடைபிடிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லாவிடில் அதை கடைபிடிக்கிறதற்கு ஒரு முயற்சியாவது எடுக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் போதித்துக் கொண்டிருப்பதனால் அவன் அதிக ஆக்கினை அடைவான்.
அப்படின்னா இவர் போதிக்கிற யார்கிட்டெல்லாம் போதிக்கிறாரோ அவங்க மட்டும் உலக ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடாதான், இவர் மட்டும் உலக ஆசீர்வாதத்திலே வாழுவாராம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இவர் ஏன் கள்ள போதகர் என்று. இதே போலத்தான் நிறைய பேர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் உலக ஆசீர்வாதத்திற்காக கிறிஸ்துவ வரக்கூடாது, நீங்கள் பாடுபடணும், உபத்திரப்படணும்னு வீடியோவில் பேசுவாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டில் இருப்பாங்க. இவங்க வெளிநாட்டுக்கு போகிற நோக்கமே என்னென்னா பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, தான் ஒரு பெரிய சொகுசு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் வெளிநாட்டு போகணும். ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் மிஷினரிஸை குறித்து பேசுவாங்க. மிஷினரிஸ் என்ன பண்ணாங்கன்னா சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு இங்கே கஷ்டப்படுறதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் பேசுகிறது மிஷினரிஸை பேசுவாங்க. ஆனால் இவர்கள் பணம் சம்பாதிக்கவும் சொகுசு வாழ்க்கைக்கும் வெளிநாட்டில் இருப்பாங்க. இவருக்கு அத்தனை பேரும் மாயமால போதகர்கள். இப்படிப்பட்ட எல்லாரும் கள்ள போதகன் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் என்று கூறுகிறார். அப்படின்னா யார் நல்ல போதகர் என்றால், இயேசு வாழ்ந்தது மாதிரி நாம் வாழ வேண்டும். நாம் ஒரு இயேசுவாக இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். அவன்தான் நல்ல போதகர். போதிக்கிறது மட்டும் நீங்கள் பாடுபட வேண்டும், நீங்கள் உபத்திரவப்பட வேண்டும், நீங்கள் வெறுமனையாக உலக ஆசீர்வாதத்திற்காக வரக்கூடாதுன்னு போதித்து விட்டு வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் இயேசன் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. நீ பாடுபட மாட்ட, நீ உபத்திரவப்பட மாட்ட, நீ வாழ்றது போல சொகுசு வாழ்க்கையாக இருந்து கொண்டு நீ போதனையை கொடுக்க என்றால் நீ நல்ல போதகர் இல்லை, நீ ஒரு கெட்ட போதகர், நீ ஒரு கள்ள போதகர் என்று வேதம் கூறுகிறது. இவருக்குள்ளாகவே முதல்ல ரட்சிப்பின் வசனம் இல்லை. ரட்சிப்பின் வசனம் இவருக்குள்ளவே இல்லாமல் இவர் உங்களுக்குள் ரட்சிப்பின் வசனம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். இதே கேள்வியை தான் இப்பொழுது உங்களை நோக்கி நீங்கள் கேள்வியை கேளுங்கள். முகலிஸ்லாஸ் அவர்களே, உங்களிடத்தில் ரட்சிப்பின் வசனம் இருக்கிறதா? இப்படியே நீங்கள் இருந்து கொண்டு மாயமனம் கொண்டு சென்றால் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு எடுத்து கொடுத்து விடுங்கள். அதெல்லாம் அவர்களுடைய பணம் தானே. நீங்கள் வைத்திருக்கிற சொத்துக்களின் நிமித்தம் யாருக்கு என்ன லாபமாக இருக்கிறது? ஒரு ஏழைக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? ஒரு லாபம் கிடையாது. இப்பொழுது உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன். கோயம்புத்தூரில் ஒரு புறஜாதியார், அவர் உலகத்தின் இது எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு பெரிய கோடீஸ்வரர். அவர் தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் விற்று கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் மெயின் ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலை தொடங்கி இருக்கிறார். ஒரு மெஸ் ஆரம்பித்திருக்கிறார். அந்த மெஸ்ல ஒரு இட்லி 1 ரூபா, பொங்கல் 3 ரூபா, கருப்பட்டி காப்பி 10 ரூபா. நீங்க இன்னைக்கு சிங்கநல்லூர் போனாலும் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். மெஸ்ல அது பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்க ஃபுல்லா இலவச சேவை அவர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் இறந்து போய்விட்டார். அவருடைய பொண்ணுகளை இப்போ அதை ஊக்கப்படுத்தி எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுவது மட்டும் நன்றாக வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் இயேசன் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவுக்கு வரக்கூடாதான், ஆனா செயல்பாடு ஃபுல்லாக. ஆகையால் நீங்க இன்றைக்கு மனம் திரும்பி சொத்து ஒன்றுமே உங்களுடைய சொத்து கிடையாது. அது அதை ஏழைகளுக்கு கொடுத்து கனி கொடுக்கிறதாக அந்த பணம் எல்லாமே ஏழைகளுக்கு சென்றுவிடும் வண்ணமாக எல்லாவற்றையும் சீர்படுத்தி கனி கொடுக்கிறவர்களாக மாறுங்கள். ஒரு ஜெப கோபுரத்தையாக கெட்டி வைத்துக் கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? முதலாவது அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்தார். சாப்பாடை கொடுத்து விட்டு தான் போதனை செய்தார். அதே போல நீங்கள் சாப்பாடு கொடுக்காமல் அவர்களிடத்திலிருந்து வஞ்சித்து புடுங்கி கொண்டு நீங்கள் தின்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நரகம் நிச்சயம். தயவு கூர்ந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களும் தயவா நீங்கள் மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள்ட்ட போய் செல்லாதீங்க. இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை ஊக்குவிக்காதீங்க. இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை வளர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் விசுவாசி போதகர் என்ற ஒரு வேற்றுமை இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே வேதத்திற்கு விரோதமானது. அதாவது ஒரு வேதம் கொடுக்கிற பேலன்ஸ்டு போதனை என்னவென்றால், விசுவாசி தான் போதகர், போதகர் தான் விசுவாசி. இதுதான் பேலன்ஸ்டு போதனை. இல்ல நீங்களாம் விசுவாசிகள் தான், நான் மோகன் சிங் மட்டும் தான் பெரிய போதகர் என்று காட்டிக்கொண்டு போதனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் அன்பேலன்ஸ்டு போதனை. இதெல்லாம் ஒரு கள்ள போதனை. தயவாய் இவர்கள் எல்லாரும் உங்களை வஞ்சிக்கிறார்கள். நீ போதகர் கிடையாது, நான் மட்டும் தான் போதகர்னா இவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள். விசுவாசிகளே ஜாக்கிரதை. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அந்த மோகன் சிங் ஏன் ஒரு கள்ள போதகர் என்று.